இன்னைக்குதான் இருக்கிறதுல சிறந்த நாள். ஏன்னா எனக்கு பிறந்த நாள் கேட்பீங்க, கிடையாது, இந்த வீட்டுக்கு பிறந்த நாள். அதாவது அண்ணன் இந்த சென்னை வீட்டுக்கு வந்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது. ஸோ இந்த நல்ல நாள் அதுவுமா ஒரு நல்ல காரியம் பண்ணலாமே. அழுக்கா இருக்கிற இந்த வீட்டை ஒழுங்கா கூட்டி பெருக்கி அடிச்சு துவைச்சி கிளீன் பண்ணிட்டு இந்த சென்னை வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன், தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பத்தி அப்படியே இந்த கதையா பேசிட்டு வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சமைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அது ரொம்ப குப்பையா இருக்குது. இந்த ஸ்டவ் இப்போ கிளீன் பண்ணிட்டோம். இங்க இந்த டேபிள்ல கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிளீன் பண்ணணும். சென்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்து உதவுனது வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் தான். அதுக்கப்புறம் 2 வீடு மாறிட்டோம். அந்த 2 வீடுமே பர்சனலா எனக்கு சுத்தமா செட் ஆகாம நோ புரோக்கர் அது இது நான் அலைஞ்சு திரிஞ்சு பல போராட்டங்களுக்கு அப்புறமும் சென்னையில வீடே கிடைக்காதுன்னு மனசே விட்டதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டீ குடிக்க ஒதுங்கினப்ப டூலெட் போர்டு பார்த்து கிடைச்ச வீடு தான் இது. இப்ப அடுத்ததாக நம்ம யூட்டன்சில்ஸ் வைக்கும் டேபிள், பாத்திரம் வைக்கிற டேபிள், வேற எதுவும் இல்ல. சோ அது வந்து ரொம்பவே நாஸ்தியா இருக்குது, அதை கிளீன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வீட்டோட கதைக்கு வர. எங்க விட்ட இது ரொம்பவே சின்ன ஒரு 1 hour கூட இல்ல, வெறும் 1 hour தான். சமைக்கிற இடம்லாம் டேபிள தூக்கி போட்டு எங்க அப்பா செட் பண்ணி கொடுத்துட்டு போனது. இவ்வளவு குட்டி வீடுன்ற அப்புறம் எதுக்குடா தங்கி இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் போன வழியில சொல்லியிருப்பேன், சின்ன வயசுல இருந்து எனக்கு சென்னையில வாழணும்ன்றது எப்படி ஒரு பெரிய ஆசையோ, சென்னையில தனியா ஒரு வீடு எடுத்து வாழணும்ன்றது இன்னொரு பெரிய ஆசை. தனியா ஒரு ரூம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு யூடியூப் பண்ணிக்கிட்டு லேவிஷான வீட்டுல நல்லா வாழணும்னு ஆசை. லேவிஷான வீட்டுக்கு நமக்கு வழி இல்ல, அதனால சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க என்ன தவிர வேற யார் வர போறா, பாய விரிச்சா பெட்ரூம், சேர் தூக்கி போட்டா ஒர்க்கிங் ஸ்பேஸ்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த வீட்டுக்கே குடி வந்துட்டேன். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மேல வைக்கிறதுக்கு இடமே இல்லாம இப்ப அவ்வளவு இடம் சும்மா இருக்குது கிளீன் பண்ணப்போ. சென்னையில வாழணும்ன்ற என்னோட ஆசை வேணா சொதப்பிருக்கலாம், ஆனா சென்னையில வீடு எடுத்து தனியா இருக்கணும்ன்ற அந்த டிசிஷன் வந்துட்டு ஒரு மாதிரி நான் எடுத்ததுல ஒரு நல்ல முடிவுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி பர்சனல் ஸ்பேஸ் மாதிரி, ஜாலியா வீடியோ எடுக்கிறதாகட்டும், சமைச்சு சாப்பிடுறது, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீட்டை நீட்டா வச்சுப்பேன். பேச்சுலர்ஸ் ரூம்ல இருந்து இங்க தனியா வந்து வாழ்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா பேச்சுலர்ஸ் ரூம் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சுத்தம் இருக்காது, ஆனா சந்தோஷம் இருக்கும். ஆனா சுத்தம் இல்லைன்னா நோய் கீன் ஏதாவது வந்துரும்ன்ற மாதிரி என் மண்டையில ஓடும். அதனாலயே நான் தனியா இப்படி ரூம் எடுத்து தங்கணும்ன்றத முடிவு பண்ணி தான் வந்தேன். கிளீன் பண்ணாலும் குப்பை மாதிரி தான் இருக்கு. தனியா வாழ்றதோட நல்லது மட்டுமே பத்தி சொல்லிட்டு இருக்கனால இப்படி தெரியாத ஊர்ல போய் வீடு எடுத்து தனியா வாழ்ந்து சமைச்சு சாப்பிடுறது வந்துட்டு ஒரு மாதிரி ரொமான்டிசைசிங்கான விஷயம் நினைச்சீங்கன்னா அப்படியும் கிடையாது. நிறைய டைம் நானே ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணியிருக்கிறேன், பேச யாருமே இல்லைன்னு டிஸ்டர்பிங்கா உட்கார்ந்து இருக்கிறேன். தேங்க்ஃபுல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் அக்கம் பக்கத்துல இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப டவுனா ஃபீல் ஆகுதுன்னா நான் நேரா போய் அவனுக்கு ரூம்ல நேரா போட்டுருவேன், இல்லைன்னா அவனுக்கு நேரா இங்க கூப்பிட்டுருவேன். இந்த மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன்லாம் அப்பப்போ இருக்கனாலதான் எனக்கு பரவாயில்லாம இருக்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல போய் தங்க போறீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிற அளவுக்கு திறமை உள்ள ஆளா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, வீட்டை கிளீன் பண்ணியாச்சு, அடிச்சு பிடிச்சி. இதுவே ஒரு 2 மணி நேரமா பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் இந்த குட்டி ஸ்பேஸே. அதுவும் இல்லாம அண்ணனுக்கு உடம்பு வேற சரியில்லை, கோல்டு வேற, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் எனிவே வீடை சுத்தம் பண்ணியாச்சு. அண்ட் 1 வருட பயணமும் இந்த வீட்டுல அருமையா போயிருக்கு. அதுக்குமே
அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க வந்துட்டு வீடியோ பாக்குற யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு டாஸ்க், இனிமே போடுற எல்லா வீடியோஸ்லயும் வீடியோ எப்படி இருக்குன்றத 10க்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு போகணும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ரேட்டிங் கொடுத்துட்டு போறீங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆக்சுவலி நண்பர்களே, வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒன்று தோணுச்சு, ஒரு வருஷம்ன்றது ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன். ஸ்பெஷல் ஒகேஷன்னா முக்கியமா இருக்க வேண்டியது என்ன? சாப்பாடு. ஸோ இன்னைக்கு மஜாவா இந்த ஒரு வருடத்தை கொத்து பரோட்டா சாப்பிட்டு கொண்டாட போறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு.